brothers and sisters, hope you are doing well. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோவோட பேசிக்ஸ் வந்து பார்த்தினாக்கா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தினாக்கா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே குயிக்காக போயிடலாம். ஸோ இதை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்டெப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்ன ஸ்டெப்பு அது என்ன இதுன்றதுலாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் மறக்காமல் போய் அங்கே செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் கொடுத்துருங்க. கிரியேட் இல்லைனா என்டர் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் ஆகிடும். ஸோ ஆன உடனே உங்களுக்கு எந்த வீடியோ வந்து போடணுமோ அதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ட்ராக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒர்க் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டு அந்த க்ராப்பு இதெல்லாம் வந்து என்னது அப்படின்றத நம்ம இப்போ குயிக்காக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இந்த டூல்ஸ் பார் தெரியுது இல்லையா, இதுக்கு பேர் டூல்ஸ் பாருன்னுவாங்க. ஸோ இதில் இருக்க எல்லா டூல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்டிவ் ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஏரியாவில் ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் வேணும், எனக்கு இந்த வீடியோஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கீழே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்காக வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணோன்னாக்கா ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ரைட்ல வேணாக்கா ரைட்ல மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரே லைன்ல வந்து பார்த்தனாக்கா அப்படியே மூவ் ஆகும். பட் நான் இது பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் கீஸும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த பட்டன். ஸோ இது வந்து பார்த்தனாக்கா என்னது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ எனக்கு ஒரு பார்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அது அப்படியே நீங்கள் சிம்பிளாக வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணாமோ அதை அப்படியே ட்ராக் இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அவ்வளோ தூரம் கட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வீடியோவோட அப்படியே அட்டாச் ஆகிக்கும். அதாவது எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாமல் டைரெக்டாக அட்டாச் ஆகிக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா எடிட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லை அன்வான்டான திங்ஸை வந்து கட் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது அதுதானே ப்ரோ சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன இதுனாக்கா இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட்லாம் பண்ண வேணாம், எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணி அதுங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டெலிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெலிட் பட்டன் தான் அதில் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா. நம்ம கீபோர்டில் டெலிட் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணணும். ஸோ டெலிட் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டாச் பண்ணி கொடுக்காது, நாமளே தான் மேனுவலாக அட்டாச் பண்ணணும். ஸோ அதனால் அந்த எம்டி ஸ்பேஸை வந்து மவுஸை வச்சு கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த மாதிரி ஒயிட் பிளாங்க் வரும். ஸோ அதை வந்து நம்ம டெலிட் கொடுத்தோம்னாக்கா இது கனெக்ட் ஆகிக்கும். ஸோ அடுத்தது இது கீழே இருக்கிறது இதுவே எனக்கு வந்து என்னன்னு தெரியாது. பட் இதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பென் டூல் அடுத்து நம்ம போயிடலாம். பென் டூல். இந்த பென் டூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்டது போல். எனக்கு வந்து அது எக்ஸாக்டாக என்ன யூசேஜ்னு தெரியாது. நான் இதை பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது என்னோட எடிட்டிங்குமே. ஆனால் இந்த பென் டூல் ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்கள் யாருக்காச்சும் பென் டூலை பற்றி தெரிஞ்சுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு பெருசாக தெரியாது, அதோட யூசேஜும் நான் வந்து பெருசாக பார்க்கல. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஹேண்ட் டூல். ஸோ இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா ஹேண்ட் டூல் வந்து பேசிக்காக உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா, இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஹேண்ட் டூல். நான் இதையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ ஆனால் அது போக எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது. அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களா இல்லைன்னா வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணுவாங்களான்னு ஒரு டவுட் இருக்குது. சரிங்களா. அதுக்கப்புறமா இந்த டெக்ஸ்ட் டூல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்காக டெக்ஸ்ட் டூல்னாலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை ஒரு கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு கிரியேட் பண்ணுறது. அண்ட் தென் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபாண்ட் அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃபெக்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எஃபெக்ட் உங்களுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸு அதுலேயே இருக்கும். நீங்கள் அதை ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததுக்கு வந்து போயிடலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எஃபெக்ட் கண்ட்ரோலு. ஸோ இந்த பேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போடுற நிறைய எஃபெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் இந்த வீடியோ வந்து இப்போ லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும், ரைட் சைடில் மூவ் பண்ணணும், அப் டவுனுன்னு சொல்லிட்டு எந்த ஆங்கிளில் மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் போடுற எஃபெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்கிங். ஸோ மாஸ்கிங்
மாஸ்கிங்னாக்கா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பென் டூல் மாதிரி இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா மாஸ்கிங் வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்னாக்கா, உங்கள் கேரக்டருக்கு பின்னாடி வந்து ஏதாச்சும் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இது பேசிக்ஸில் வருமானு கேட்டாக்கா பேசிக்ஸில் வராது. இது ரொம்பவே எடுத்த உடனே கற்றுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கே இது பெருசாக வராது. அது போக வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா கீ ஃப்ரேம்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க. அதுக்கப்புறமா இதே கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னாக்கா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் முக்கியமானதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப முக்கியமானது. உங்களோட வீடியோ வந்து பார்த்தோன்னாக்கா இன்னும் கொஞ்சம் அனிமேஷனோட கிரியேட் பண்ணுறதுக்கு ஃப்ரேம்ன்ற இது வந்து பார்த்தோன்னாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இது கற்றுக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். ஒரு சில பேருக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த கேஸ் எனக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது. ஸோ எனக்கே வந்து பார்த்தோன்னாக்கா இதில் இன்னும் பாதி விஷயங்கள் புரியவே இல்லை எப்படி பண்ணணும்னு. இதுதான் இங்கே கண்ட்ரோல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆடியோ மிக்சர். ஸோ இந்த ஆடியோ மிக்சரோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, நம்ம இப்போ பேக்ரவுண்டில் ஒரு பிஜிஎம் போட்டிருக்கோம். ஸோ அந்த பிஜிஎம்மோட சேர்த்து நம்ம வாய்ஸாக சேர்ந்து அந்த டைமில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது எத்தனை ஆடியோ போட்டாலும் அதில் வந்து பார்த்தோன்னா காட்டிடும். ஸோ இந்த ஆடியோ எவ்வளோ சவுண்டில் இருக்குது, இந்த ஆடியோ எவ்வளோ சவுண்டில் இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த பேனல் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவ்வளோதான். ஸோ சரிங்களா, நான் வந்து பார்த்தோன்னாக்கா வால்யூம் குறைச்சும் காட்டியிருக்கேன், அதுக்கப்புறமா அது இது பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இது அவ்வளோதான். அடுத்ததை நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா போயிடலாம் அடுத்ததுக்கு. இப்போ நம்ம பார்க்கும்போது எஃபெக்ட்ஸு. ஸோ இந்த எஃபெக்ட்ஸை வந்து பார்த்தோன்னாக்கா எப்படி ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் வந்து வேணும் ப்ரோ, அதை எப்படி ப்ரோ ஆட் பண்ணுறது, எந்த இடத்துல போய் நம்ம ஆட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, ரைட் ஹேண்ட் சைடில் இது இங்கே இருக்குது இல்லையா, இங்கே போயிட்டு சர்ச் பண்ணணும் நம்ம வேண்டிய கீ ஃப்ரேமு. இப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா க்ரீன் ஸ்க்ரீனை ஹைட் பண்ணணும். அப்போது க்ரீன் ஸ்க்ரீனை ஹைட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னாக்கா வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா அல்ட்ரா கீன்னு சொல்லிட்டு ஒரு இது வேணும். ஸோ அதை நம்ம வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை பேரை பார்த்து நம்ம ட்ராக் பண்ணணும். ஜஸ்ட் சிம்பிள் தான். டைப் பண்ணி வந்துருச்சுனாக்கா ட்ராக் பண்ணி அந்த வீடியோவில் போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நான் உங்கள் லீவல் கார்டன் கே. ஸோ பை கைஸ்.